ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, இன்றைக்கு நாம் 2 மகான்கள் எப்படி மானசீகமாக பேசிக்கொண்டார்கள், எப்படி ஒரு மகான் இன்னொரு மகானின் உருவமாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய தமிழ் சமூகத்தில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமானும், எல்லாவற்றையும் துறந்து பற்றை துறந்த பட்டினத்து சுவாமிகளையும், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ரமணரையும் சேஷாத்ரி மகானையும், இன்றைய நவீன உலகத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் நெஞ்சத்து நிழலாக இருக்கக்கூடிய யோகி ராம் சுரத்குமார் என்கின்ற அற்புதமான விசிறி சுவாமிகளையும் நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றோம். நான் உங்களை அப்படியே திரு அண்ணாமலைக்கு அழைத்துச் செல்கின்றேன். அது ஒரு அக்னி தலம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் திரு அண்ணாமலை. உங்களுக்கு தெரியும், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று மக்களெல்லாம் தங்களுடைய பாவங்கள் தீர கிரிவலம் வரக்கூடிய இடம் திரு அண்ணாமலை. அதுவும் பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது பெரிய கொடுப்பின. திருவண்ணாமலையில் கிரிவலம் வளர்வது எப்படி, திருவண்ணாமலையில் கிரிவலம் வளம் வருவது எப்படி அப்படின்னு பன்னீர்செல்வம்னு ஒரு பெரிய எழுத்தாளர் புத்தகமே எழுதியிருக்கார். ஆனால் எல்லா நாளுமே கிரிவலத்துக்கு ஏற்புடையதான். இது அப்படியே ஒரு வச்சுக்கோங்க. பன்னெடும் காலத்திற்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பு, நம்முடைய மகாபெரிய சுவாமிகள் தன்னுடைய பரிவாரங்களோடு திருவண்ணாமலையினுடைய கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே எங்கு பார்த்தாலும் சிவாய மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும். இப்போ மாதிரி பெரிய மின்விளக்கு வசதி, எங்கு பார்த்தாலும் உணவு விடுதிகள், அன்னதானங்கள் என்று பெருசாக பறந்துபட்டு இருக்காது. அப்படியே அமைதியாக இருக்கும். கிரிவலத்தினுடைய மகிமையை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் அப்படியே வலம் வருவாங்க. பல ஞான மார்க்கத்தில் ஈடுபட்ட பல ஞான மலர்கள் இந்த மண்ணிலே கிரிவலம் வந்ததற்கான சரித்திர சான்று இருக்கிறது. மகாபெரிய சுவாமிகள் தன்னுடைய அன்பர்களோடு அப்படியே கிரிவலத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார். ரமண மகரிஷியினுடைய ஆசிரமம் இப்போ மாதிரி பெரிய பிரம்மாண்டம்லாம் கிடையாது, அது ஒரு குடிசை. அதை அப்படி கிராஸ் பண்ணி போகிறாரு. நிறைய பேர் பிக்ஷைக்காக, உணவு இடைவேளைக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பர்கள், சீடர்கள். பெரியவாவை பார்த்தோன்னே எல்லாம் சடா சடான்னு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. பெரியவாவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. பண்ணி அதை கடந்து அப்படியே போகிறாங்க. ஆனால் இந்த சீடர்கள் மனசில் அப்படியே பெரிய வருத்தம். மகாபெரிய சுவாமிகள் ரமண மகரிஷி ஆசிரமத்தை அப்படி கடந்து போகிறாங்க. அவர்களுடைய சீடர்களாகிய நம்மளை பார்க்குறாங்க, பிளஸ் பண்ணுறாரு. ரமணர் எப்படி இருக்கார், என்ன ஏது, ஏதாவது ஒரு வார்த்தை கூட நலம் விசாரிக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்க மனசில். பெரியவா அப்படி கிரிவலம் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிற்கிறாங்க. பெரியவாளோட கூட பயணப்பட்ட அன்பர்களில் ஒருத்தர் ரொம்ப துடுக்குத்தனமாக, பெரியவா அந்த ரமணாசிரமத்தை தாண்டி வந்தோம், நீங்கள் ரமணர் எப்படி என்னன்னு விசாரிக்கவே இல்லையே. சார், இங்கே என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி ரமணாசிரமத்துக்குள்ளேயும் ரமண சீடர்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. 2 பேருமே அப்படியே நொடிமுள் ஒன்றோட ஒன்று அப்படி இணைகிற மாதிரி அட்டட்டயத்தில் ஒரு புன் சிரிப்பான். நான் இப்போ சில மணி துளிகளாக ரமணரோட தானே பேசிகிட்டு இருந்தேன்னு பெரியவா சொல்கிறாளாம். பெரியவாளோட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு ரமணர் சொல்கிறாராம். இது சத்தியத்திற்கு சாட்சி. இது நான் சொல்லலை. ரா வெங்கடசாமி மாதிரி, நம்முடைய கணபதி சார் மாதிரி, ரா குமாரசுவாமின்னு ஒருத்தர் ஞானக்கடல் மகா பெரியவர்னு நாகர்கோவிலை சேர்ந்தவர் இவ்வளோ பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி புஸ்தகத்தில் பதிவு செய்கிறார். ரமணர் வேறல்ல, மகா பெரியவர் வேறல்ல, 2 பேரும் ஒருவருக்கொருவர் மானசீகமாக பேசிக்கொண்டார்கள் பல மணி நேரம். இதை அவங்க சொன்ன உடனே
இப்போ தானே அவரோட தானே இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு ரமணர் பெரியவரை பற்றி சொல்கிறாரு, பெரியவர் ரமணரை பற்றி சொல்கிறாரு. அப்படியே மெய் சிலிர்த்து போயிருக்காங்க சீடர்கள். இது அப்படியே வைங்க. பெரியவா ஆந்திராவில் முகாமிட்டிருக்கார். அங்கே ரமண மகரிஷியனுடைய பரம பக்தை சீதாமா அப்படின்னு ஒரு அம்மா. சீதாமா அவ நின்னா ரமணர், எந்திருந்தா ரமணர், உட்கார்ந்தா ரமணர். ரமணருடைய அதிதீவிர பக்தை, பித்தர். ஒரு நாள் பெரியவா அங்க முகாமிட்டு இருக்கதை கேள்விப்பட்டு சேவிக்க போறார். பெரியவா மேல ஈடுபாடு வச்சு அந்த சீதா தம்பதியினர் தொடர்ந்து பெரியவாளை பார்க்க போயிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நள்ளிரவு கனவுல, சீதாமா கனவுல ரமண மகரிஷிக்கு முகமெல்லாம் சின்ன சின்ன அம்ம தழும்புகள் இருக்கிற மாதிரி ஒரு கனவு. பயந்துட்டா சார் அந்த அம்மா. அப்படி முழிச்சு பார்க்குறா. அதிகாலை 3 மணி. உடம்பெல்லாம் வேர்வை துளிகள். இந்த சிக்கல்ல சஷ்டிக்கு சொல்வாங்க, முருகனுக்கு அந்த வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சிவாச்சாரியார் தொடக்க அப்படியே பனித்துகளி முத்து மாதிரி முகத்தில் வேர்க்கும்னு இந்த மாமிக்கு 3 மணிக்கு வெடிகாலத்தால் குபீர்னு வேர்வை. தொடச்சி பார்க்குறா. மணி 3. ரமண மகரிஷி முகமெல்லாம் அம்ம தழும்பு மாதிரி இருக்கு. இது சரியா? இப்படி ஒரு கனவு வரலாமா? நான் பெரிய ரமணருடைய தீவிர பக்தையாச்சு. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு காத்தால எந்திருந்து குளிச்சுட்டு நேராக பெரியவா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நெடுஞ்சாங்கடையாக அந்த இடத்த நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ளே போயிருக்கார். அப்படி பணிவிட பண்ணுறவர் என்ன வேணுமா அப்படின்னார். இல்லை பெரியவாளை பார்க்கணும். இல்லை நேத்திலேருந்து பெரியவாளுக்கு கடுஞ்சோரம், அம்மை போட்டிருக்கு. பெரியவாளுக்கு அம்மை போட்டிருக்கு. சில நாளைக்கு பெரியவாளை தரிசனம் செஞ்சுக்க முடியாது, மன்னிக்கணும்னு இருக்கா. அப்படி வெளியில் தான் வீட்டில் இருந்த ரமணர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து, நீ வேற அவர் வேறன்னு நினச்சேன், நான் என்ன கனவுல வந்தேனோ கண்டேனோ அதை அப்படியே ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ரமணரும் மகா பெரியவரும் ஒன்றோடு ஒன்று கடந்த ஞான மலர்கள்ங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி என்னாச்சு, மானசீகமாக பேசிக்கிட்டதை சில பக்தர்கள் பார்த்தாங்க. இங்கே ஆந்திராவில் சீதாம்மா கண்ணுக்கு முன்னாடி இதை பார்க்குறாங்கன்னா, மகான்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்வது, ஆறத் தழுவிக்கொள்வது, கருத்துக்களை பரிமாறுவதற்கு நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்பதல்ல. மானசீகமாக இவர் உடலுக்குள் அவரும், அவர் உடலுக்குள் இவரும் புகுந்து தங்களுடைய எண்ண கருத்துக்களை இடமாற்றிக் கொள்வார்கள் என்பதற்கு ரமண மகரிஷியும் மகாபெரிய சுவாமிகளுடைய இந்த அற்புத செயல் ஒரு எடுத்துக்காட்டு. இதை நமக்கு வடித்துச் சொன்னவர் நாகர்கோவில் ரா குமாரசுவாமி. மீண்டும் நாளை அதிசய அற்புதம் தொடரும். शङ्कर हर हर शङ्कर जय